என்னோடு உடைய வார்த்தையின் வழியாக பேச வருவோருக்கா நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி. சாதாரண மனிதரோடு நீர் பேசி அப்பா அசாதாரண மனிதர்களாக உமக்குரியவர்களாக நீர் மாற்றினீரே, உமக்காக வாழ வைத்தீரே. அதே கிருபையினாலே, அதே தயவினாலே, அதே ஆசீர்வாதத்தினாலே இன்றும் கூட என்னோடு பேசி அப்பா உமக்குரிய மகளாக ஆண்டவரின் சாட்சியை வாழ உமக்காக நிற்க, வைராக்கியமாய் நிற்க உடைய கிருபை தயவை என் மீது ஊற்றுவதற்காய் நன்றி சொல்லுமா? புனிதரை இறைவாக்கினர்களே, உன்னை மாதவ எனக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி. தூய் ஆவியாரே சொல்லனா பெருமூச்சோடு பரிந்து பேசுகிறவரே, அடியேன் எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காய் நன்றி. நீர் பேசுவதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய நாம் மகிமைப்படுத்தப்படுவதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஆசீர் அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10-11 வார்த்தைகளை குறித்து தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10-11 வார்த்தைகள் வாசிப்போம். அஞ்சாதே, இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி யூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வானதூதர்கள் இடையர்களிடம் இப்படியாக ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களினங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன அந்த நற்செய்தி? என்ன அந்த பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி? ஆமா, இன்று ஆண்டவராகிய மெசியா இயேசு என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்னு சொல்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, எனக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, எனக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நன்றி. மெசியா என்னும் மீட்பரே, எனக்காக நீர் பிறந்ததற்காய் நன்றி. எனக்காக ரத்தம் சிந்தினதற்காய் நன்றி. எனக்காக இறந்து எனக்காய் உயிர்த்ததற்காய் நன்றி. இன்றும் எனக்காய் வாழ்வதற்காய் நன்றி. அப்படின்னு கேட்டா எது? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது. என்ன? இயேசு நம்மோடு இருப்பது. அல்ல தந்தையோடு இருப்பா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இல்ல, ஆண்டவர் நம்மோடு இருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்காக பிறந்தது. என சர்வ வல்லவர், என சகலத்தை படைத்தவர், சர்வ வியாபி, எக்காலத்துக்கும் அவர்தான் அதிபதி. உனக்காக எனக்காக என்ன நம்மேல்